சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, சென்னையில் TVHக்கு சொந்தமான பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை மட்டுமின்றி திருச்சி, கோவை என ஆகிய 3 இடங்கள் மூலமே தற்போது 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் KN நேருடைய மகன் அருண் மற்றும் அவருடைய சகோதரர்கள் மணிவண்ணன், மறைந்த ராமஜெயம் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய 3 சொந்தமான பல்வேறு இடங்கள்ல காலை முதலே அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ராமன் சாலையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெடிலும் தற்போது 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் மேற்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 7 மணி முதலே இங்க இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்தனர். தற்போது 1 மணி நேரத்திற்கு முன்பே அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே சென்று தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு மட்டுமின்றி சென்னையை பொறுத்தவரை அடையாறு, CIT காலனி, அதே போன்று MRC நகர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களிலும், திருச்சியில் 2 இடங்களிலும், அதே போன்று கோயம்புத்தூரில் 1 இடங்கள் என தமிழகம் முழுவதும் தற்போது 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். TVH குரூப் பல்வேறு இடங்கள்ல தொடங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய 3 இடங்களிலுமே இந்த நிறுவனங்களுக்கு அலுவலகம் என்பது செயல்பட்டு வருகின்றது. இந்த அலுவலகங்கள்ல தற்போது இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது காலை 7 மணி முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் ஒவ்வொரு இடத்திலும் 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் என காலை முதலே இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த கட்டுமான நிறுவனங்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நந்தா, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு.